மக்கள் திலகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் 1947 வெளியான ராஜகுமாரி. அந்த படத்தில் ஜெயிலில் இருக்கும் எம்ஜிஆர் தன்னோட வாழ்க்கையே வெறுத்து போய் அந்த அறையில் உள்ள தூக்கு மேடையில் தூக்கு போட்டு முயல்வதா ஒரு காட்சி. எம்ஜிஆர் தூக்கில் தொங்குறாரு. அந்த காட்சி அமைப்பின்படி அவரோட உடல் கணம் தாங்காம உத்தரம் உடைஞ்சு விழணும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் அப்படி விழுறதுக்கு வினாடி நேரம் எம்ஜிஆரின் உடல் அந்தரத்தில் தொங்குது. கழுத்தில் மாட்டப்பட்டிருந்த கயிறு குரல் வளைய மேல் நோக்கி இழுக்க, உடலின் களம் கீழ் நோக்கி இழுக்க, சுருக்கு கயிற்றால் இழுக்கப்பட்ட கழுத்து வலதுபுறமா திரும்புது. எம்ஜிஆரின் உச்சந்தலையில் ரத்தம் சுருன்னு ஏறுது. நெஞ்சிலோ வலி. இன்னும் சில வினாடிகள் அந்த நிலை நீடிச்சிருந்தா? எம்ஜிஆரின் இந்த ஜீவ மரண போராட்டத்துக்கிடையே உத்தரம் உடைஞ்சு விழுந்துருச்சு. தலை குனிஞ்சு முன்புறம் சாஞ்சப்படி விழுந்த அவரது முதுகில் மேலே இருந்த உத்தரத்தின் கட்டைகள் உடைஞ்சு விழுந்துச்சு. பரபரப்போட படப்பிடிப்பு குழுவுடன் ஓடி வர்றாங்க. அப்போவும் தன்னோட நிலைமையை பற்றி கவலைப்படாம இந்த காய்ச்சலை நடிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு தன்னை யாரும் சொல்லிடக்கூடாதே. நிறைய தடைகளையும் போராட்டங்களையும் தாண்டி கிடைச்ச கதாநாயகன் வாய்ப்பு கை நழுவிடக்கூடாதே அப்படின்னு எம்ஜிஆரின் சிந்தனை ஓடுச்சு. அந்த நேரத்தில் களை போடும் கவலையோடு இருந்த எம்ஜிஆர் தண்ணி குடிச்சு தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக தண்ணீர் கோப்பையை அவர் முகத்துக்கு முன்னாடி நீட்டிய அந்த நீண்ட கரத்துக்கு சொந்தக்காரர் வில்லன் திலகம் எம்என் நம்பியார். ராஜகுமாரி படத்தில் தொடங்கிய எம்ஜிஆர் நம்பியார் நட்பு கடைசி வரைக்கும் பிரிக்க முடியாத உறவாக இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு படங்களில் ஆஸ்தான வில்லன் நம்பியார் தான். எம்ஜிஆர் நடித்த கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்துலையும் நம்பியார் தான் வில்லன். நண்பர்களாக இருந்தாலும் திரையில 2 பேருமே ஆக்ரோஷமாக மோதிக்கிடுவாங்க. திரையில நிஜ கத்தியோடு சண்டையிடுவாங்க. வால் சண்டை பொறி பறக்கும். சர்வாதிகாரி படத்துக்காக சண்டையிட்ட போது எம்ஜிஆரின் கத்தி நம்பியாரின் கட்டை விரலில் புகுந்து வெளிவந்துச்சு. அதே மாதிரி அரசலங்குமரி படத்துலையும் நம்பியார் வீசிய வாள் எம்ஜிஆரின் இடது புருவத்தை பதம் பார்த்துச்சு. இன்னும் 2 அங்குலம் கீழே பட்டிருந்தா கண் பார்வையே பறிபோயிருக்கும். கடைசி வரை எம்ஜிஆரின் இடது புருவத்தில் அந்த தழும்பு இருந்துச்சு. ஆனாலும் இதெல்லாம் தொழிலில் நடக்கும் தவறுகள் என்ற புரிதலும் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட மனப்பாங்கு 2 பேர்ட்டுமே இருந்தது. காரணம் அவங்க கிட்ட இருக்க ஆழமான நட்பு. படப்பிடிப்பின் போது எல்லார் முன்னாடியும் எம்ஜிஆரை ராமச்சந்திரா அப்படின்னு தான் நம்பியார் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு நட்பின் நெருக்கம் இருந்துச்சு. அந்த உரிமையை நண்பர் நம்பியாருக்கு எம்ஜிஆர் கொடுத்துருந்தாரு. நம்பியார்னாவே உதட்ட பிதுக்கி விழிகளை உருட்டி உள்ளங்கையை தேய்த்து டே மொட்டை அப்படின்னு அடியால கூப்பிடும் கொடூரமான பிம்பம்தான் வெகு மக்கள் மனதில் பதிஞ்சிருந்துச்சு. உண்மையிலே நம்பியார் கலகலப்பானவர். படப்பிடிப்பின் போதும் சரி, வெளியிலேயும் சரி, அவரோட நகைச்சுவையால் அவர் இருக்கும் இடத்துல எல்லாரும் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் நகைச்சுவை மன்னர். எம்ஜிஆரும் நகைச்சுவை உணர்வு மிக்கவர் தான். திரையிலும் அரசியலிலும் அவரது பன்முக திறமையும் மனிதாபிமானமும் கொடை உள்ளமும் மக்கள் மீது கொண்டிருந்த அன்பும் வெளியே தெரிஞ்ச அளவுக்கு அவரது நகைச்சுவை உணர்வு வெளியே அதிகம் தெரியல. நம்பியாரின் ஜாலியான பேச்சுக்கு எம்ஜிஆரும் ஈடு கொடுப்பார். எங்க வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடம். படத்தில் வில்லனாக இருக்கும் அவரது அத்தா நம்பியார் கடைசியில மனம் திறந்துவார். 7 திரையரங்குகளில் வெள்ளி விழா கொண்டாடிய எம்ஜிஆர் திரையுலகில் இருந்த வரைக்கும் தகர்த்த முடியாத சாதனை படைச்சு எங்க வீட்டு பிள்ளை படத்துக்கு சென்னையில் வெற்றி விழா நடந்துச்சு. படத்தில் நடித்த நடிகர் நடிகையர் தொழில்நுட்ப கலைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. கலைஞர்கள்லாம் பேசி முடிச்ச பின்னாடி கடைசியாக எம்ஜிஆர் பேச வந்தார். அவரது பேச்சு மக்களுக்கு தெளிவாக கேட்பதற்காக ஏற்கனவே இருந்த மைக்குடன் கூடுதலாக இன்னொரு மைக்கும் வைக்கப்பட்டுச்சு. மேடையில் நாற்காலியில் அமர்ந்திருந்த நம்பியார் மைக்கு பக்கத்தில் வந்தார். இது அநியாயம். நாங்கள் பேசும்போது ஒரு மைக்கு தான் வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் பேசுறதுக்கு மட்டும் 2 மைக்கா அப்படின்னு தனக்கே ஒரே நகைச்சுவையுடன் நம்பியார் எழுப்பிய கேள்வியால் கூட்டம் கலகலத்தது. எம்ஜிஆர் என்ன லேசா? படத்தில் எனக்கு தான் இரட்டை வேடம், அதனால தான் எனக்கு 2 மைக்குகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சிரித்தபடி எம்ஜிஆர் பதிலளிக்க கூட்டத்தோடு சேர்ந்து நம்பியாரும் ஆரவாரம் செஞ்சாங்க. எம்ஜிஆர் முதல்வரான பின்னாடி திரையுலகை விட்டு விலகி முதலமைச்சர் பணியில் முழு கவனத்தையும் செலுத்தினார். சில ஆண்டுகள் கழித்து நம்பியாரின் பேட்டி வார இதழ் ஒன்றில் வெளியாச்சு. எம்ஜிஆர் எனக்கு துரோகம் செஞ்சிட்டாருன்னு ஒரு பேட்டியில் நம்பியார் சொல்லியிருந்தார். அந்த வார இதழின் போஸ்டரிலும் அதே தலைப்பு தான். எல்லா இடத்துலையும் ஒரே பரபரப்பு. எம்ஜிஆரை பற்றி ஏதாவது குறை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அவரது எதிர்ப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. கடைசியில் அந்த பேட்டியில் நகைச்சுவை ததும்ப நம்பியார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் திரையுலகில் இருந்த வரைக்கும் கதாநாயகனாக இளைஞராக நடித்தார்.
அவருக்கு வில்லனா நானும் இளைஞராக நடித்தேன். அவர் திரையுலகை விட்டு விலகிய பின்னாடி இப்போ மாமா, அப்பா, தாத்தான்னு வயசான கதாபாத்திரங்களில் நரைச்ச தலையுடன் நடிக்க வேண்டியது இருக்கு. தான் மட்டும் இளைஞராக நடித்து திரையுலகில் என்னை வயசானவராக தவிக்க விட்டுட்டு எம்ஜிஆர் அரசியலுக்கு போயிட்டாரு. எம்ஜிஆர் எனக்கு துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி எம்ஜிஆர் மறைந்தார். அப்போ நம்பியார் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு விரதம் இருந்த நேரம் அது. சபரிமலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு பலருக்கும் குருசாமியாக நம்பியார் இருந்தார். மாலை அணிஞ்சிட்டா விரதத்தை முறிக்க மாட்டார். அதனால இறந்து போன தன்னோட நண்பரை கடைசியா பார்த்து அஞ்சலி செலுத்த முடியாத நிலைமை அவருக்கு. தகவல் தெரிஞ்சதும் நம்பியார் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். மயக்கம் தெளிஞ்சு எழுந்து ஏற்கனவே அரசியலுக்கு போனது மூலமா திரையுலகில இருந்து எம்ஜிஆர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு, இப்போ வாழ்க்கையிலும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு நண்பரோட பிரிவை தாங்க முடியாம கலங்கிய நம்பியாருக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாம சுத்தி இருந்தவர்களுக்கு துக்கம் தொண்டை அடைச்சிச்சு. சபரிமலைக்கு போயிட்டு வந்த பின்னாடி எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்ட வீட்டுக்கு போய் நம்பியார் அஞ்சலி செலுத்தினாங்க. 2 பேருக்கும் இடையிலான ஆத்மார்த்தமான நட்பின் அடையாளமா நம்பியார் ரொம்பவுமே கதறி அழுதுருக்காங்க.